சற்றுமுன் வெளியான ஒரு மகிழ்ச்சியான தகவல். தேர்தல் நாளில் வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல கட்டணமில்லா பஸ் வசதி வந்துவிட்டது. தமிழக அரசு அறிவித்த ஒரு முக்கியமான தகவல். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தேர்தல் தினத்தன்று 60 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள், மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் கட்டணமில்லா பஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் இது தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கலெக்டருமான வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியதாவது: வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் நாகர்கோவில் மண்டலம் இணைந்து தேர்தல் நாளன்று வாக்களிக்க செல்லும் 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண் வாக்காளர்களான மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் சாதாரண நகர பஸ்களில் கட்டணமின்றி பயணிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண் வாக்காளர்களான மூத்த குடிமக்கள், பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்கள் மற்றும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கும் அனைத்து சாதாரண கட்டண நகர பஸ்களிலும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க இந்த வசதி பொருந்தும் என்று சொல்லப்படுகிறார்கள். மேலும் இதற்காக மேற்குறிப்பிட்ட தகுதியுள்ள வாக்காளர்களை பஸ்களில் ஏற்றுவதிலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் கனிவுடன் நடந்து கொள்ளுமாறும் தேர்தல் நாளன்று பஸ் நிறுத்தங்களில் காத்திருக்கும் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை அடையாளம் கண்டு அவர்களை பாதுகாக்க ஏற்றி இறக்க வேண்டுமென அனைத்து டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் தேர்தல் திருவிழாவில் எவ்வித தடையுமின்றி அனைவரும் பங்கேற்க வேண்டும். குறிப்பாக உடல் நலக்குறைவு அல்லது போக்குவரத்து வசதி இல்லாத காரணத்தால் மூத்த குடிமக்களும் மாற்றுத்திறனாளிகளும் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற தவறிவிடக்கூடாது. ஆகையால் வாக்களிப்பது நமது உரிமை மட்டுமல்ல, கடமையுமாகும். ஆகையால் வாக்குரிமை பெற்ற அனைவரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், அரசு கொடுக்கும் 8.2% வட்டி மே 2026 சேமிப்பு விதிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வங்கி, FD விசஸ் தபால் நிலையம் எது லாபம் என்று உங்களுக்கு தெரியுமா? மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது 2026 மே மாதத்தில் உங்கள் சேமிப்பிற்கு தபால் நிலையம், அதாவது போஸ்ட் ஆபீஸ் அல்லது வங்கிகளில் எங்கு அதிக வட்டி கிடைக்கும் என்பது குறித்து மக்களிடையே ஆர்வம் அதிகமாக உள்ளது. பாதுகாப்பான சேமிப்பு மற்றும் நிலையான வருமானம் தேடும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு வங்கிகளின் வைப்பு நிதி திட்டங்களும் தபால் நிலைய சிறு சேமிப்பு திட்டங்களும் முக்கிய தேர்வுகளாக உள்ளது. இந்த நிலையில் மே மாதத்தில் எந்த இடத்தில் லாபம் அதிகம், அதை பற்றி இங்கே சுருக்கமாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதாவது சேமிப்பு என்றாலே பெரும்பாலானோர் தபால் நிலையம் அல்லது வங்கிகளை தான் தேர்வு செய்கிறார்கள். 2026 மே மாத நிலவரத்தில் கூடுதல் பணத்தை எங்கு வைப்பது லாபமாக இருக்கும் என்ற கேள்வி பலருக்கும் உள்ளது. இப்போது போஸ்ட் ஆபீஸ், வங்கிகள் இரண்டுமே தங்களது வட்டி விகிதங்களில் போட்டி போட்டு வருகிறது. குறிப்பாக மூத்த குடிமக்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான
திட்டங்களில் வட்டி விகிதம் சற்று உயரமாகவே உள்ளது. ஆகையால் தபால் நிலைய திட்டங்களை பார்த்தால் அரசு ஆதரவு பாதுகாப்பு கிடைப்பது அதன் முக்கிய பலமாகும். இதனால் 2026 மே மாதத்தில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மற்றும் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் ஆகியவற்றுக்கு சுமார் 8.2% வட்டி வழங்கப்படுகிறது. இது பெரும்பாலான சாதாரண சேமிப்பு திட்டங்களை விட அதிகமாகும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேபோல் 5 ஆண்டு தபால் நிலைய நேரடி வைப்பு நிதிக்கு 7.5% வட்டி கிடைக்கிறது. சேமிப்பு கணக்குகளுக்கு சுமார் 4% வட்டி வழங்கப்படுகிறது. வட்டி விகிதங்கள் அவ்விதப்போது மாற்றப்படுகிறது என்றாலும் மே மாதத்தில் பெரிய மாற்றம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதனால் வங்கிகளை பொறுத்தவரை பொதுத்துறை வங்கிகள் Q10, SBI, பேங்க் ஆஃப் பரோடா போன்றவை 1 முதல் 3 ஆண்டு வைப்பு நிதிகளுக்கு சுமார் 6.5% முதல் 7.15% வரை வட்டி வழங்குகிறது. ஆனால் தனியார் வங்கிகள் மற்றும் சில சிறு நிதி வங்கிகள் 8% முதல் 8.6% வரை வட்டி வழங்குகிறது. சில சிறப்பு காலக்கெடு திட்டங்களில் வட்டி சற்று அதிகமாகவும் இருக்கிறது. ஆகையால் எங்கு முதலீடு செய்வது அல்லது எப்படி உங்கள் தேவையை பொறுத்தது. நீண்ட காலமாக பணத்தை வைத்திருக்க நினைப்பவர்கள் தபால் நிலையத்தின் 5 ஆண்டு திட்டங்களை தேர்வு செய்யலாம். இதில் வருமான வரி திட்டத்தின் 80C பிரிவின் கீழ் வரி சலுகையும் கிடைக்கிறது. குறுகிய காலத்திற்கு பணம் தேவைப்படுவோருக்கு வங்கிகள் வசதியானதாக இருக்கும். ஏனெனில் பணத்தை எளிதாக எடுக்க வேண்டும். சரி, மூத்த குடிமக்களுக்கு தபால் நிலைய அதாவது SCSS திட்டம் சுமார் 8.2% வட்டி வழங்குவதால் பாதுகாப்பானதாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அவசர தேவைக்கு பணம் எடுக்க வேண்டியவர்கள் மற்றும் டிஜிட்டல் வசதி விரும்புவோர் வங்கிகளை அதிகம் தேர்வு செய்கிறார்கள். வங்கிகளில் 5 லட்சம் வரை மட்டுமே காப்பீடு உள்ளது. ஆகையால் தபால் நிலைய திட்டங்கள் அரசு ஆதரவுடன் இருப்பதால் பாதுகாப்பு அதிகமாக கருதப்படுகிறது. இதனால் அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பாதவர்கள் தபால் நிலையத்தை தேர்வு செய்கிறார்கள். ஆகையால் மே மாதத்தில் முதலீடு செய்யும் முன் வட்டி விகிதத்துடன் வரி சலுகை மற்றும் தேவையை ஒருமுறை ஒப்பிட்டு முடிவு செய்வது நல்லது என்கிறார்கள் நிபுணர்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா காமிக்கும். இவ்வளவு நேரம் வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி.